கோல்டுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு டிமாண்டு தான் ஓரளவுக்கு, ரைட்டா? இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கோல்டு அண்ட் சில்வரில் திரும்ப வரும். ஆனால் இந்த 50% போன வருஷம் வந்தது இல்லையா, அந்த அளவுக்கு வராது. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community. கோல்டு சில்வருக்குலாம் ஒரு வேல்யூன்னு கிடையாது. ஸ்டாக்னு எடுத்திங்கன்னா ஒரு எர்னிங்ஸோட வேல்யூ, அந்த வேல்யூக்கு கம்பேர் பண்ணி ப்ரைஸ் அதிகமாக இல்லையா ஓவர் வேல்யூட அந்த வேல்யூ சொல்லலாம். இந்த டிமாண்ட்லேருந்து கொஞ்சம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தவிர ஆக்சுவலாக என்ன இருக்கு, 100% டேரிஃப் த்ரெட் அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா, வரி விதிப்பு. இப்போ அது வந்து அந்த இது இல்லாமல் 57லேருந்து 47 ஒரு 10% வந்து குறைச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வருவதற்கான காரணம் என்னவா இருந்திருக்கு? அவருக்கே தெரியும் அந்த 100%லாம் வராது. பட் அது ஒரு த்ரெட்டா, ஒரு நெகோஷியேட்டிங் டாக்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய நாடு கிட்ட 47% டேரிஃப் போடுறதே பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு அமெரிக்காவுக்கு இன்கம் நல்லா ஏறும். இதனால சைனாவை 47க்கு ஒத்து வச்சிருந்ததே ஒரு ரொம்ப பெரிய வின்னு தான் சொல்லணும். நமக்கு இதுல வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? சரி, நமக்கு இதுல வந்து பெனிஃபிட் இருக்குன்னா டைரக்டா இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்னன்னா ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து சாம்சங் ஃபோன்லேருந்து ஒரு செட் ஆஃப் பொருள் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் வந்து சைனாவில் பண்ணிட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு தான் இந்தியாவுக்கு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது சைனாவோட ஒப்பந்தம் வந்தால் அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸும் நம்மளுக்கு ஏறக்கூடிய வாய்ப்பு. ரேட் கட் எதிர்பார்த்தது வந்ததுன்னா அது நோ நியூஸ். காசெல்லாம் டாலரை நம்பி டாலர் அசெட்ஸ்லேயே வச்சு அதான் சேஃப்னு இத்தனை வருஷக்கணக்காக டிகேட்ஸ் கணக்காக பண்ணிடுறத அமெரிக்காவை நம்ப முடியாது. திடீர்னு இது மாதிரி பண்ணுறாருன்னு ஒரு நம்பிக்கை குறைஞ்சதுனால அதை கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். யூஎஸ் சைனா வர்த்தக ஒப்பந்தம் இது வந்து முடிவுக்கு எட்டியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த நியூஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் சார்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்தில் 2 பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் தான். அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $30 ட்ரில்லியன் பொருளாதார சைஸு, சைனா 19 ட்ரில்லியன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்தில் பாதி, இன்னும் வேர்ல்டோடது 100 ட்ரில்லியன். ஸோ டெஃபினட்டாக இவங்க 2 பேரும் மோதினா அதோட சைடு எஃபெக்ட் மற்ற எல்லா நாடுக்கும் ஃபீல் ஆகும். இவங்க 2 பேரும் ஒப்பந்தத்துக்கு வந்தாங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சாந்தமாக ஒரு நிலைமை வரும். ஸோ ஐ திங்க் இது வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஒரு ஒத்துமைக்கு வந்துட்டா நிறைய பல சுற்றி இருக்கிற நாடு, கொரியா, வியட்நாம், இவங்கெல்லாம் வந்து சைனா கிட்ட டீலிங் வச்சு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஓவராலாக இது ரொம்ப நல்ல செய்தி. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி தான் குண்டு தூக்கி போட்டார். நான் வந்து 100% டேரிஃப் போடுவேன் அடிஷ்னலான்ட்டு குண்டு தூக்கி போட்டார். அதனால ஒரு மாதிரி உலகம் பயந்துடுச்சு. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். 100% டேரிஃப் த்ரெட் அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா, வரி விதிப்பு. இப்போ அது வந்து அந்த இது இல்லாமல் 57லேருந்து 47 ஒரு 10% வந்து குறைச்சிருக்காங்க. இப்படி ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வருவதற்கான காரணம் என்னவா இருந்திருக்கும்? அவர் வந்து எப்போவுமே வந்து அவரோட ஆர்ட் ஆஃப் த டீல்னு 1987 ஒரு புக் எழுதினாருங்க. அதுலேயே எழுதியிருக்காரு இது மாதிரி நெகோஷியேட்டிங்கில் எப்போவுமே ஏதாவது ஒரு கண்ணாபினான்னு ஒரு இதை கேட்டிங்கன்னா எல்லாரும் அதை வச்சு நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட உண்மையான இது வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ இவர் வந்து நம்ம கத்திரிக்காய் வியாபாரம் எப்படி போய் கடையில் போய் வியாபாரம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அவர் சொன்னது வந்து அவருக்கே தெரியும் அந்த 100%லாம் வராது. பட் அது ஒரு த்ரெட்டாக, ஒரு நெகோஷியேட்டிங் டாக்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நாடுகிட்ட 47% டேரிஃப் போடுறதே பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு அமெரிக்காவுக்கு இன்கம் நல்லா ஏறும் இதனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சைனாவை 47க்கு ஒத்து வச்சிருந்ததே ஒரு ரொம்ப பெரிய வின்னு தான் சொல்லணும். யூஎஸ் ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், இந்த 2 நாடுகளுக்கு இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு இப்போ மற்ற நாடுகளும் இதை வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. முக்கியமாக நமக்கு இதில் வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? சரி, நமக்கு இதில் வந்து பெனிஃபிட் இருக்குன்னா டைரெக்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்னென்னா இன்றைக்கி இது வந்து 47% சைனானா நம்ம சைனாவுக்கு கம்பீட் பண்ணால் நம்மளுக்கு இப்போ 50% இருக்கு இல்லையா. இப்போ ஏதாவது ஒப்பந்தம் பண்ணால் அது 50லேருந்து கம்மியாகிடும். டெஃபினட்டாக அந்த அடிஷ்னல் 25% போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து டேரிஃப் சைனாவோட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ப்ராடக்ட்டில் நம்ம சைனாவோட கம்பீட் பண்ணுறோமோ அங்கே ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த அமெரிக்காவிலேருந்து வெளிநாட்டுக்கு வர பணமே வந்து இந்த ஒப்பந்தத்தில் இல்லாததுனால கொஞ்சம் பயந்துருந்தாங்க. ஏன்னா சைனாவில் போடுறதா இந்தியாவில் போடுறதா, இது கொஞ்சம் கிளியரானா எமர்ஜிங் மார்க்கெட்டு கொஞ்சம் பணம் வரத்துல இந்தியாவுக்கு ஒரு பாகம் வரணும் ஒரு நம்பிக்கை. மூணாவது விஷயம் என்னென்னா, அப்பேற்பட்ட பெரிய நாடு சைனா வந்து கிட்டத்தட்ட $400 பில்லியன் சர்ப்ளஸ், ட்ரேட் சர்ப்ளஸ் வித் அமெரிக்கா. நம்மளது வந்து 50 பில்லியனுக்கு கம்மி. அதாவது மொத்தம் 90 பில்லியன் எக்ஸ்போர்ட்டு. ஆனால் யூஎஸ்லேருந்து இம்போர்ட்டும் பண்ணுறோம் 40 பில்லியன். ஸோ 50 பில்லியன் நம்மளோட சர்ப்ளஸ். ஸோ அவனோட 400, நம்மளது 50. ஸோ நம்ம ரொம்ப சின்ன நாடு தான் கம்பேரிசனில். பட் அந்த பெரிய நாடோடைய ஒப்பந்தத்துக்கு வந்துட்டார்னா நம்ம கூட டெஃபினட்டாக ஒப்பந்தத்துக்கு வந்துடலான்னு ஒரு பாசிட்டிவ் இது வந்து ஊகிச்சிக்கலாம். ஓகே. மூணாவது. நாலாவது விஷயம் இதில் என்னென்னா,
இப்போ சைனாவில் அந்த டேரிஃப் பண்ணுறதுனா நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து சாம்சங் ஃபோன்லேருந்து ஒரு செட் ஆஃப் பொருள் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் வந்து சைனாவில் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு தான் இந்தியாவுக்கு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது சைனாவோட ஒப்பந்தம் வந்தால் அந்தளவுக்கு அந்த பிஸ்னஸும் நம்மளுக்கு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்பிள்லாம் சைனாலேருந்து இந்தியாவுக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு காரணம் ஒன்று வந்து சைனாவோட காஸ்ட் ஆஃப் லேபர் நம்மளோட அதிகம், ரெண்டாவது சைனாவோட ஒர்க்கிங் பாப்புலேஷனும் கொஞ்சம் வயசாகிடுச்சு, நம்மள்ட்ட யங் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ டேரிஃபும் அங்கே அதிகம்னா எந்த அளவுக்கு அவங்க இந்தியாவுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணி பண்ணுவாங்களோ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பெக்டஸ் கிடைக்கும். ஆனால் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்ஐஐ பணம் சைனாவுக்கு போகிற வாய்ப்பும் வருது. ஏன்னா அங்கே ஒப்பந்தம் வந்துடுத்து, இங்கே இன்னும் ஒப்பந்தம் வரல. இங்கே இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒப்பந்தம் வரலையோ அது வரைக்கும் இந்தியாவில் ஹெசிடேட் பண்ணுவாங்க பணம் போடுறதுக்கு. ஸோ எவ்வளோ கூடி சீக்கிரம் நம்மளும் ஏதாவது ஒரு மாதிரி ஒப்பந்தத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் நிலைமை சரியாகும். இந்த வாரம் வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு இந்த ஃபெட்டோடைய ரேட் கட் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சார். அதே மாதிரி அவங்க ரேட் கட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இது என்ன ஆயிடுச்சுன்னா இது ஆக்சுவலாக டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த ரேட் கட் எதிர்பார்த்தது வந்தது. பட் என்னென்னா இது சொல்ல போகனா எல்லாருமே வந்து ஒரு ரேட் கட் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவங்க ரேட் கட்டோட சைக்கிள் துவங்கும் இந்த 25, ஏன்னா போன வாட்டி ஒரு 25 பண்ணாங்க, இந்த 25 பண்ணிட்டு எவ்ரி மீட்டிங்கில் ஒரு 25 பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு 3.25க்கு கொண்டு வந்துருக்காங்க ரேட்டை. அதை 2% லெவலுக்கு கொண்டுறதுக்கு இன்னொரு 100-150 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ண வேண்டிய ஒரு பாதை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதில் தான் தண்ணி தெளிச்சிட்டாரு மிஸ்டர் பவல். என்னென்னா அடுத்த டிசம்பர்லேயே ரேட் கட் வராப்பில் வாய்ப்பு எனக்கு தெரியல அப்படின்னு போட்டு மார்க்கெட்டுக்கு வருது டிசப்பாயின்மெண்ட். ஸோ மார்க்கெட்டுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தத்துவம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எது நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சதோ அது ஆல்ரெடி மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிடும். எது நடக்கலையோ எது எதிர்பார்வை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட். ஸோ இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே மார்க்கெட் வரும்னு எதிர்பார்த்து அது நடந்து கொடுத்து, அது நம்ம நினச்சது நடந்தால் அதுக்கு ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ் கிடையாது. நம்ம நினச்சதை ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ரேட் கட்டே எதிர்பார்க்காத போது ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் ஒன்று தான், அப்புறம் இன்னொரு 25 விட்டால் இன்னொரு 50 அனௌன்ஸ் பண்ணார். ஸோ எதுக்கு எதிர்பார்வை மேல் போன்ற ஒரு சர்ப்ரைஸ், பாசிட்டிவ் சர்ப்ரைஸாக வந்ததான் மார்க்கெட்டுக்கு ஒரு உற்சாகம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அடுத்த வாட்டி ரேட் கட் வராது. ப்ளஸ் இப்போ என்னென்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் அவங்க பில் பாஸ் பண்ணல அவங்க செலவழிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஷட் டவுன் பண்ணதுனால இந்த டேட்டா கொடுக்குற டிபார்ட்மெண்ட்லேயே ஷட் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஃபெட் கவர்னர் அவர் பவல் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு டேட்டாவே கிடைக்கல, நான் டேட்டா கிடைக்கலன்னா எப்படி ஒரு மாதிரி ஒரு மலையில் வந்து இந்த ஃபாக் வந்தால் கண்ணு ஒன்றுமே தெரியாமல் வண்டி ஓட்டுறேன் அந்த மாதிரி நான் ஓட்டின்னு இருக்கேன். அதனால் நான் ரேட் கட் பற்றி இப்போ எப்படி பேச முடியும், என்ன டேட்டா வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது ப்ளஸ் டேரிஃப்னால் ஒரு பங்கு இந்த டேரிஃபோட காஸ்ட்டு அமெரிக்கன் மக்களுக்கு பாதிப்பாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, இறங்கலை. ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா இந்த டேரிஃப் வேறு இருக்குது, அதனால் இன்ஃப்ளேஷனும் ஏறுறது. அதனால் இப்போ வந்து உட்காந்து நான் இன்ஃப்ளேஷன் ஏறுறச்சு நான் ரேட் கட் அதிகமாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து பேட் நியூஸ்னு சொல்ல மாட்டேன், பட் நாட் குட் நியூஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதை வந்து ஒரு மாதிரி நல்லபடியாக அந்த முடிவை நல்லதுன்னு எதிர்பார்க்காமல் இருக்கிறதுனால தான் இந்த ஃபெட் ரேட் கட் ஆக்சுவலாக வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாகவே தான் வந்திருக்கு மார்க்கெட். இந்த வாரம் வந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு சார். நம்மளுடைய நிஃப்டி வந்து 13 மாதங்களுக்கு பிறகு அதனுடைய 26,000 அப்படிங்கிற ஒரு ஹையை வந்து கிராஸ் பண்ணுச்சு. அது அப்படியே தொடரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லெவல்ஸ் கம்மியாக இருக்குது. எதனால் சார் இந்த அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது போகாமல் ரிவர்ஸ் ஆனதுக்கான காரணம்? ஃபெட் ரேட் கட். ஏன்னா அந்த ஃபெட் ரேட் கட்டை நல்லா பண்ணிவிட்டு இன்னும் டிசம்பர்லேயும் இன்னும் ரேட் கட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு ரிசர்வ் பேங்க்கும் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு அங்கே ரேட் கட் பண்ணால் இங்கேயும் ரேட் கட் வரும் அந்த உற்சாகத்தில் ரேட் கட் வந்தால் எப்போவுமே ஈக்விட்டி மார்க்கெட் நல்லது. ஸோ அது மாதிரி இப்போ வந்து என்னென்னா ஃபெட் ரேட் கட் இனிமேல் பண்ண போகிறதுலன்னு சொன்னால் ஆர்பிஐயும் இனிமேல் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துடுது இல்லையா. ஸோ இதனால வந்து ஆர்பிஐ டெஃபினட்டாக ரேட் கட் பண்ணுவான், ஆனால் இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகிட்டுருக்கு, ஆர்பிஐ டெஃபினட்டாக ரேட் கட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் திடீர்னு இந்த மாதிரி ஆர்பிஐ ரேட் கட் வராது அப்படின்னா நேச்சுரலாக அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் மார்க்கெட். அது ஒன்று. ரெண்டாவது இந்த சைனா ஒப்பந்தம் இன்றைக்கி நடந்ததுனால இந்த எஃப்ஐ எல்லாம் கூட கொஞ்சம் ப்ராபப்ளி சைனா கிட்டே பணம் நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணி சைனா கிட்டே பணத்தை டைவர்ட் பண்ணியிருக்கலாம். டேட்டா வந்தால் தான் தெரியும் எஃப்ஐஆர்ஸ் எந்த அளவுக்கு விற்றாங்கன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான். ப்ளஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங். இது August 15th அவர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் சேல்ஸ் வந்து அந்த உற்சாகத்தினால தான் ஓடித்து. இப்போ அதெல்லாம் நிறைய ரன் பண்ணால இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 26,000 வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக தாண்டிடும். பட் எனக்கு தெரிஞ்சு 27,000 தான் முக்கியம். அது வந்து இந்த ட்ரேட் ஒப்பந்தம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்டரிம் டீல் கூட சைன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் நல்லா திரும்பி வந்தோன்னா மார்க்கெட் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரி, இப்போ அந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ மற்றபடி வந்து எக்கானமியோட நியூஸ் எல்லாம் நல்லா இருக்குது, இன்ஃப்ளேஷனும் கம்மியாகிட்டு இருக்கு, ஃபெஸ்டிவல் சேல்ஸும் நல்லா இருக்குது, மான்சூனும் நல்லா வந்திருக்கு. ஸோ ஒப்பந்தமும் வராப்பில் ட்ரம்ப் சைனா கிட்ட சைன் பண்ணிட்டு நம்மளை பற்றியும் பேசியிருக்காரு. மோடி என்னோடய ஃப்ரெண்டு, நான் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெகட்டிவான ஒரு நியூஸும் இப்போ இல்லாததுனால ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுனால ஒரு மார்க்கெட். ஆனால் என்ன சொன்னேன்னா, ஆனால் எஃப்ஐஐஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக திரும்பி வந்தால் தான் மார்க்கெட் ஒரு புது லெவலுக்கு போக முடியும். இந்த லெவலில் வந்து டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்கெல்லாம் வாங்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேஷ் இருக்கிறதுனால மார்க்கெட் அதிகமாக விழறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த லெவலில் மெயின்டைன் ஆகும். 26,000 இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் மட்டும் மெயின்டைன் ஆகும். பட் ஒரு ஸ்ட்ராங்காக 26,500 27,000 அந்த லெவலுக்கு போகணுன்னா உங்களுக்கு வந்து எஃப்ஐஐயோட திரும்பி வர்றது நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அது என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான். பட் அது நம்ம கையில் இல்லை, நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக எஃப்ஐஐ பையிங் வரலம்மா. முன்னாடி இருந்த செல்லிங் கம்மியாச்சு, லிமிட்டடாக தான் பாயிங் வந்து. எந்த நாளுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடி 1000 கோடி அந்த மாதிரி தான் பாயிங் வந்து. ஸோ எஃப்ஐஎஸ் ரொம்ப மனதை மாற்றம் ஆகி வந்திருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த 10,000 கோடி நடந்தது ஒரே நாள். அதுக்கு ஸ்பெசிஃபிக் காரணம் என்னென்னா ஷார்ட் கவரிங். அன்றைக்கி வந்து நிறைய ஷார்ட் எடுத்ததுனால அந்த மார்க்கெட் அவங்க எதிர்பார்க்கல மார்க்கெட் ஏற போகிறதுன்னு. அவங்க நினச்சாங்க நாங்களாம் விற்கிறோம், மார்க்கெட் இன்னும் விழும், ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது மார்க்கெட் விழடிச்சா திருப்பி வாங்கலான்னு. ஆனால் மார்க்கெட் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணிடுது. ஸோ ஒரு மாதிரி ஷார்ட்டை கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாஸ் இன்கர் பண்ணியே அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நாள் 10,000 கோடி ஒரு எஃப்ஐஐ ரிட்டர்ன் சொல்லக்கூடாது. அது வந்து டெரிவேட்டிவ் பொசிஷனை லாங் பொசிஷனாக கன்வெர்ட் ஆச்சு. அதனால தான் அது ஒன் ஆஃப் தான். அந்த ஸ்ட்ராங்காக வந்து எஃப்ஐஎஸ் வர்றது எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் டீல் சைன் ஆனால் தான் அவங்க வருவாங்க. மற்றபடி நம்ம மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் இன்னமும் சைனா மார்க்கெட்டுக்கு கம்பேரிசனில் நம்ம கொஞ்சம் காஸ்ட்லி மார்க்கெட் தான் சொல்லணும். கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரியான இந்த ஃபெட்டோட ரேட் கட்டு இல்லை ட்ரேட் டீல் இதை ஒட்டி வந்து அதில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஏற்றமோ இறக்கமோ கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்துமே பெரிய அளவில் ஒரு ஏற்றமோ இறக்கமோ நம்ம வந்து பார்க்குறதில்ல சார். கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அது ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து அது இறக்கத்தை தான் சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் நிலவரமாக இருக்கா? இல்லை. கோல்டு சில்வருக்கெல்லாம் ஒரு வேல்யூன்னு கிடையாது. அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு எர்னிங்ஸோட வேல்யூ, அந்த வேல்யூவுக்கு கம்பேர் பண்ணி ப்ரைஸ் அதிகமாக இல்லையா ஓவர் வேல்யூட அந்த வேல்யூ சொல்லலாம். கோல்டுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு டிமாண்டு தான் ஓரளவுக்கு, ரைட்டா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து கொஞ்சம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தவிர ஆக்சுவலாக என்ன இருக்குது சொல்கிறேன், ரேட் கட் எதிர்பார்த்தது வந்ததுன்னா அது நோ நியூஸ். ஃப்யூச்சர் ரேட் கட்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இந்த ரேட் கட்டில் வந்து ஆக்சுவலாக இது ரேட் கட்டே கிடையாது, இது வந்து ஃப்யூச்சரில் ரேட் கட் பண்ண மாட்டேங்கிற செய்தி. ஸோ வென் ரேட் கட் பண்ண மாட்டேங்கிற செய்தி வந்தால் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கலை. இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கலைன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகும், டாலர் ஸ்ட்ராங் ஆனால் கோல்டு வீக் ஆகும். ஸோ இது வந்து ஆஸ் பர் பிளான் தான் இது. இப்போது இதே ஃபெட் வந்து நேற்று வந்து இல்லை நான் டிசம்பரில் ஒரு சான்ஸ் இருக்குது ரேட் கட் பண்ணுறதுக்கு சொல்லுங்க ஆரம்பிச்சுக்கோ, இன்றைக்கி டாலர் வீக் ஆகி கோல்டு ஏறி இருக்கும். ஸோ இது வந்து கோல்டு வந்து எப்போவுமே டாலருக்கு ஒரு கவுண்டர் அசெட்மா. அந்த டாலரைசேஷன் எல்லா நாடுமே டாலர் மேலே நம்ம எல்லா ரிசர்வ்ஸு நம்ம இருக்கிற காசெல்லாம் டாலரை நம்பி டாலர் அசெட்ஸ்லேயே வச்சு அதான் சேஃப்னு இத்தனால வருஷக்கணக்காக டிகேட்ஸ் கணக்காக பண்ணிடுறத கொஞ்சம் வருஷமாக அமெரிக்காவை நம்ப முடியாது, திடீர்னு இது மாதிரி பண்ணுறாருன்னு ஒரு நம்பிக்கை குறைஞ்சதுனால அதை கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷிஃப்டிங்கால தான் டாலர் வர்சஸ் கோல்டு, எப்போவுமே கோல்டு பார்த்திங்கன்னா டாலர் வர்சஸ் கோல்டு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்து நேற்று டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு, அதனால கோல்டு வீக்கன் ஆகிருக்கு. ரெண்டாவது இந்த ஒப்பந்தம், கோல்டு எப்போ வரும்னா ஒரு சந்தேகம் வந்தால், ஒரு நாட்டில் ஒரு அன்சர்டனிட்டி வந்தால் கோல்டு ஏறும். ஏன்னா ஒரு சேஃப் அசெட், அதுக்கு தான் சேஃப் அசெட்னு சொல்லுவாங்க. பட் நேற்றுக்கு ஒப்பந்தம் வந்ததுனால அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாச்சு இல்லையா. அப்போ நேச்சுரலாக இப்போ வந்து கோல்டு இல்லையா அவ்வளோ போடணும். ஸோ கோல்டோட டிமாண்ட் இந்த ரெண்டு காரணம், இந்த ஒப்பந்தமும் ஃபெட்டோட ஃப்யூச்சர் ரேட் பண்ணாத ஒரு செய்தியும் ரெண்டும் சேர்ந்து கோல்டுக்கு நெகட்டிவாக. ஸோ கோல்டோட ரிலேஷன் தான் சில்வர், புவர் மேன்ஸ் கோல்டுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரெஷஸ் மெட்டலோட டிமாண்டில் கோல்டு 10 மடங்குக்குள்ள 1 மடங்கு சில்வர் வரும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் நீங்கள் சொன்னது, அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா சில பேர் கொஞ்சம் இறங்குறது பார்த்தாலே நான் எனக்கு இருக்கிற ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு விற்கிற அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. ஸோ பட் எனக்கு ஓவராலாக ட்ரெண்டு கோல்டு இது வந்து இந்த இறக்கம் வந்தால் கூட இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கோல்டு அண்ட் சில்வரில் திரும்ப வரும். ஆனால் இந்த 50% போன வருஷம் வந்தது இல்லையா, அந்த அளவுக்கு வராது. தவிர 10-15% ரிட்டர்ன் டெஃபினட்டாக கோல்டு அண்ட் சில்வரில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு அமெரிக்கன் டாலரை நம்பாமல் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணுறோங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உலக சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்து விட்டது.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் அதை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எப்போ ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு 5 இயர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி 5 இயர் ட்ரெஷரி பில்லில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எப்போது 4.5 வருஷம் முன்னாடி, இன்னும் 6 மாதத்தில் அது மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆகிட்ட திரும்ப நான் வாங்காமல் கோல்டுக்கு வாங்குவேன். ஏன்னா இப்போ வாங்கினேன்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் எனக்கு லாஸ் வரலாம். ஸோ அந்த நேச்சுரல் மெச்சூரிட்டி சைக்கிளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாலரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணி கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் ஒரு ஆள் உலகத்தோட ஒரு டெசிஷன். ரிசர்வ் பேங்க் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8% நம்ம ரிசர்வை கோல்டு தான் வச்சுருக்கான். ஸோ அந்த மூவ் கண்டினியூ ஆகும். பட் ஏற்கனவே கோல்டு விலை ஏறினதால இந்த பேஸ் ஏறினதால திரும்ப ஒரு 50% ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்கணும். பட் 10% 15% ரிட்டர்ன் ஸ்டடியாக அது வரத்துக்கு இந்த வருஷத்து கடைசியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கு, ரேட் கட் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு துறைக்கு வந்து சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதகமாக இருக்கிற துறைனா நீங்கள் டைம் ஃப்ரேம் சொல்லணும். ஏன்னா எந்த டைம் ஃப்ரேமில் அப்படின்னு அது முக்கியம், ரைட்டா? ஸோ இப்போ ஒரு வருஷம் டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா கன்சம்ஷன். ஏன்னா இப்போது இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை நல்லா ஏறி இருக்குது. இது காரு, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், இது மாதிரி பொருள்லாம் ஏறி இருக்குது, மோட்டர் சைக்கிள். பட்டு இதே கன்சம்ஷன் இந்த ரேட், இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுனாலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சதுனாலையும் இப்போது ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்லேயும் உங்களுக்கு அந்த டிப்ரிசியேஷன் வரும்னு சொல்லிட்டு காரெல்லாம் நிறைய பேர் ஸ்மால் பிஸ்னஸஸ் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் அந்த மார்ச்சுக்குள்ளே வண்டி வாங்குவாங்க. ஸோ ஒரு மார்ச்சில் அது ஒரு பிக்கப் வரும். திருப்பி ஏப்ரல் மேல இந்த ஹீட் வேவ்னால் உங்களுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர், வாட்டர் கூலர், இந்த மாதிரி பொருள்கள்லாம் அப்போ தான் சேல் நடக்கும். வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 70% சேல் அந்த 3 மாதத்தில் நடக்கும். மற்ற சேல் வந்து 9 மந்த்ஸில் 30% தான் சேல் நடக்கும். ஸோ செகண்ட் லெக் ஆஃப் கன்சம்ஷன் ரேலி, அந்த சேல்ஸ் வந்து உங்களுக்கு சம்மரில் தெரியும். 3வது லெக் கன்சம்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டையும் நான் கன்சம்ஷனுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானால் அதை பொருள் வாங்குவாங்க. இப்போ ஃபெஸ்டிவலில் வீடு போய் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு காமிக்கிற பொருள், டிவி வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்னு காமிக்கிற பொருள் தான் ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு உற்சாகத்தில் வாங்குவோம். பட் வீடெல்லாம் ஒரு யோசிச்சுட்டு இது வாங்குவோம். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா இப்போது பெரிய பெரிய வீடு, 3 பெட்ரூம் வில்லா, அந்த மாதிரி வீடெல்லாம் நல்லா ஈஸியாக விற்கிறது. பட் சின்ன சின்ன வீடு, அஃபோர்டபுள் ஹவுசிங் சொல்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் கூட 40 லட்சம் இருக்கிற வீடுக்கெல்லாம் ஒரு கன்செஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கு டிமாண்டே இல்லை. ஏன்னா எல்லோரும் கன்சம்ஷனே பண்ணாத போது வீடு வாங்குறதுலையும் ஒரு ஸ்லோடவுன் வந்தது. பட் இப்போது இந்த சிமெண்ட்டில் ஜிஎஸ்டி கட் பண்ணி இது கண்டதுனால ஒரு மாதிரி ரியல் எஸ்டேட்டில் வீட்டு விலையெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இப்போ தான் அந்த பில்டர்லாம் கூட அடுத்த வருஷத்துக்கு ஒரு நியூ பார்சல் 500 ஏக்கர் லேண்ட் வாங்கி அஃபோர்டபுள் ஹவுசிங் பிளாட்டாக தாம்பரம் தாண்டி நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கூமுடிப்பூடி தாண்டி அந்த மாதிரி போட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் லான்ச் பண்ணி அதுக்கு டிமாண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-9 மாதத்தில் வரும். ஸோ இந்த கன்சம்ஷன் வந்து இது ஒரு வருஷத்துக்கு நல்லா ஓடும். ஸோ 1 இயர் அவுட்லுக் வச்சுருந்தீங்கன்னா கன்சம்ஷன் நல்லா ஓடும். அந்த கன்சம்ஷனோட உங்களுக்கு இந்த ப்ரைவேட் பேங்க், என்பிஎஃப்சி, ஏன்னா அவங்கள தானே 0% இஎம்ஐ கொடுக்குறாங்க, அவங்க நல்லா. ஸோ இது ரெண்டும் ஒரு 1 இயர், ஒரு 3 to 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லையும் அது எதுக்கு என்ன காரணம்னு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த சேல்ஸ் நடக்கிறது, இப்போ கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் வந்து ஜிஎஸ்டி கட்னால அவங்க பட் சில கம்பெனிலாம் பெராப்ஸ் ஜிஎஸ்டிக்கு மேலே கூட அவங்க ப்ரைஸை கட் பண்ணி விற்பனைங்கன்னா காம்படிஷன். ஸோ ஒருவேளை அவங்க ப்ராஃபிட் இறங்கலாம். பட் சேல்ஸ் ஏறுறதுனால நாட்டில் வந்து உற்பத்தி செய்கிற யூட்டிலைசேஷன் வந்து ஏறும், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 75-76% லெவலில் இருக்குது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். பட் இந்த விற்பனைனால அது 80 தாண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் அது 80 தாண்டி இருந்தால் ப்ரைவேட் செக்டருக்கே எனக்கு கெப்பாசிட்டி இன்னும் 2 வருஷத்துக்கு போதாது சொல்லிட்டு எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்ஃப்ரா தானே. நான் ஃபேக்ட்ரி கட்டணும்னா சிமெண்ட் தேவை, ஸ்டீல் தேவை, காப்பர் தேவை, அலுமினியம் தேவை, மெஷின் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 5 இயர்ஸ் ஆகும் ஸ்லோவாக அது கெப்பாசிட்டி ஃபேக்ட்ரி. ஸோ அதுக்கு வந்து இன்ஃப்ரா ரிலேட்டடில் நல்லா ஒரு டிமாண்ட் இருக்கும். அண்ட் அதை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி. இப்போ பழைய அம்பத்தூர் எஸ்டேட்டோ கிண்டி எஸ்டேட்டில் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாது. பட் இவங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறது பப்ளிக் செக்டர் பேங்க் தான். ஏன்னா இப்போ இந்த ப்ரைவேட் செக்டர் வங்கிகளோ என்பிஎஃப்சியோ அவங்களாம் இந்த மாதிரி சின்ன கம்பெனிக்கு கொடுக்குற அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. பட் பப்ளிக் செக்டர் வங்கிகளும் ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு லெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லெண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறும். ஏன்னா இவங்களுக்குலாம் ஃபினான்ஸ் பண்ணமே, ஒரு ஆர்டர் கிடச்சா. ஸோ அந்த ஃபினான்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இவங்க 13-14% சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஹவுசிங் லோனில் பார்த்தீங்கன்னா 8%, 9% கொடுக்குறோம். பட் இந்த கம்பெனிக்கெல்லாம் 13-14. ஸோ பேங்க்கோட ப்ராஃபிட்டும் ஏறும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 5 இயர் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருந்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த அதுக்கு சொந்தப்பட்ட பப்ளிக் செக்டர் வங்கிகள் அண்ட் பப்ளிக் செக்டர் வங்கிகள் இன்னொரு பாசிட்டிவ் என்ன வருதுன்னா கவர்மெண்ட் கூட ஃபாரினர் வாங்கக்கூடிய லிமிட்டை
49% வரைக்கும் ப்ரைவேட் செக்டருக்கு 74% வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பட் பப்ளிக் செக்டருக்கு இது வரைக்கும் 26-20 வச்சுருக்காங்க. ஸோ அதை 49க்கு ஏற்ற போகிறேன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அப்படி வந்தாலே ஃபாரின் கேபிட்டல் வந்தால் பப்ளிக் செக்டருக்கு நல்லது. மூணாவது, இந்த வரப்போகிற பட்ஜெட்டில் அநேகமாக இன்னும் 2-3 பப்ளிக் செக்டர் பேங்க்கை மர்ஜ் பண்ணிவிட்டு பெரிய பேங்க்காக ஆக்கினா அவங்க வெளிநாட்டில் போய் பணம் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டோட யோசனை. அப்படி ஆச்சுனாலும் இந்த பேங்க்ஸ் பெரிய பேங்க்காக இருந்தால் அவங்களோட கேபிட்டல் அடிக்குவசி, நெட்வொர்த் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ரீசனபிள் பெட்டு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் செக்டரில் நீங்கள் பண்ணலாம். ஸோ மீடியம் டேர்மில் அது ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்லுவேன்னா, இந்த ஒப்பந்தம் நடந்துட்டதுனால விஷயம் கொஞ்சம் மாறும். என்ன மாறும்னா, எக்ஸ்போர்ட் சார்ந்த செக்டர்லாம் இன்றைக்கி வந்து டவுனில் இருக்குது. ஏன்னா டாரிஃப் இருக்குது, என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் சார்ந்த செக்டரில் ஒப்பந்தம் சைன் எடுத்தனால பறக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர், டெக்ஸ்டைல்ஸ், பட் முக்கியமாக ஐடி, ஃபார்மா, நான் இதெல்லாம் தான் ப்ரைமரி எக்ஸ்போர்ட் இது. அண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 10-11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஐடி டவுன் 14%. ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 25% அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கீழே விழ வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒரு சேஃபாக வாங்கினா ஏன் இந்த ஒப்பந்தம் சைன் ஆச்சுன்னா அது வரலாம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டரில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இல்லாத ஒரு நாள் இந்த ஒப்பந்தம் சைன் ஆக தான் போகிறது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அவுட்லுக்கே ஒரு 3 இயர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய நிலைமை ஸ்டார்ட் ஆகிடுது. சரி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மார்க்கெட் ரிலேட்டடாக கரண்ட் அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community.